வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கும்மி அடித்த ரவுடிகள் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இதில் சிந்துபாத் கதை மாதிரி தொடர்ந்து ரவுடிகள் காவல்துறைக்கிட்ட சிக்கிறாங்க. இன்னைக்கு கூட மின்ட் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர்கிட்ட காவல்துறை, ஒரு ரவுடி கிட்ட காவல்துறை விசாரணை நடத்துது. இன்னும் எத்தனை ரவுடிகள் விசாரணை வளையத்துக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழகத்தில் ரவுடிகள் பட்டாளம் அதிகமாக இருக்குது. எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. அதிலும் குறிப்பாக பெண் தாதாக்கள் ஆண் தாதாக்களை விட ரொம்ப பயங்கரமானவங்க அப்படிங்கிறத முதல்ல நமக்கு புரிய வச்சது ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கு தான். இந்த ரவுடிகள்லாம் தனக்கு ஒரு பாதுகாப்பு கருதி ஒரு கட்சியில் போயிட்டு அடைக்கலம் ஆயிடுறாங்க. படித்தது 10ஆம் கிளாஸ் கூட தாண்டி இருக்க மாட்டான். ஆனால் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வட்டிக்கு விடுறது, சீட்டு பிடிக்கிறது, டாம்பீகமாக ஒரு கார் ஒன்று வச்சுப்பான். அந்த காரில் அட்வொகேட் ஸ்டிக்கர் ஒட்டிப்பான். அட்வொகேட் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு போடுற ட்ரெஸ்ஸு கூட எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் பேண்ட்டு, ஒயிட் கலர் ஷர்ட்டு, அந்த ஷர்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவனுடைய கட்சி தலைவர் ஃபோட்டோ. அதுக்கு பிறகு கண்ணாடி ஒன்று போட்டுப்பான். எதுக்காக கண்ணாடி ஒன்று போட்டுக்கிறான்னா, பார்க்குறதுக்கு படித்தவ மாதிரி தெரியறதுக்கு. அப்புறம் காரில் ஒரு கட்சி கொடி ஒன்று வச்சுப்பான். இதை பார்த்ததும் அவன் அக்யூஸாக இருந்தாலும் போலீஸு அவனை டச் பண்ணுறதே இல்லை. நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக எங்கள் ஏரியாவில் ஒருத்தன் மேலே புகார் கொடுத்துட்ருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் ஏரியா போலீஸு அவனை பார்த்து தொட நடுங்குது. இதில் என்ன காமெடினா, நான் எம்ஏ எம்ஃபில் மாநில கல்லூரியில் 3 டிகிரி முடித்தவன். என்னையை பார்த்தா படித்தவ மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு நான் ரொம்ப சிம்பிளான ஆள். நான் ஒரு அக்யூஸ் மேலே குற்றச்சாட்டு வைப்பேன். இவன் 10ஆம் கிளாஸ் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. இவன் மேலே ஒரு கொலை வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. இவன் விசிகே திருமாவளவன் கட்சியில் இருக்கும்போது ஒரு சின்ன பையனை எப்படி இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி கொலை பண்ணாங்களோ, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போது ஒரு சின்ன பையனை கண்டதுண்டமாக வெட்டின வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. இவன் அட்வொகேட்டே இல்லை. இவன் வட்டிக்கு விடுறது, சீட்டு பிடிக்கிறது, அதுக்காகவும் தன்னுடைய தொழில் வளத்தை பெருக்கிறதுக்காகவும் தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் இப்போ காங்கிரஸ் கட்சியில் அடைக்கலமாகி ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கான். அட்வொகேட் ஸ்டிக்கரை காரில் ஒட்டியிருக்கான். ஆனால் சத்தியமாக இவன் 10ஆம் கிளாஸ் கூட தாண்டலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, காங்கிரஸ் கட்சி கொடிய காரில் சொருவினதுனால போலீஸில் இவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே நான் பெட்டிஷன் அனுப்பாத இடமே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் காவல்துறை மட்டும் கிடையாது, கார்ப்பரேஷனும் அவனோட கை கோர்த்து செயல்படுது. ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால தான் நான் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்ணா பின்னான்னு திட்டுறேன். நான் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எப்படி ரவுடிங்க இந்த வழக்கறிஞர் போர்வையை போத்திக்கிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணாங்களோ, அவங்களுடைய தொழிலில் பிரச்சனை ஏற்படும், இந்த வட்டிக்கு விடுறது, சீட்டு பிடிக்கிறது, இந்த தொழிலில் பிரச்சனை ஏற்படும் போது அவங்க எப்படி இறங்குனாங்களோ, அதே மாதிரியான ஒரு நபர், அவன் பேர் பார்த்திங்கன்னா வேதா சார்லஸ், என் வீட்டுக்கிட்ட தான் இருக்கான். கிட்டத்தட்ட அவன் மேலே 10 வருஷமாக புகார் கொடுத்து எனக்கு அலுத்து சலிச்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனே வேண்டான்ற நான் எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் பூட்டு போட்டு இந்த போலீஸ்கார பயல்களை எல்லாம் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்க விடணும் அப்படின்றதான் என்னுடைய லட்சியமே. அதே போல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடிகள் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன். சரி, இந்த அஞ்சலையை எந்த சிறையில் அடைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க. புழல் சிறையில் அஞ்சலையை அடைச்சதுக்கு பேசாமல் அஞ்சலையை நீங்கள் தயவுசெய்து வெளியிலேயே விட்டுருங்க. ஏன் அப்படின்னா, அந்த பொம்பளை வெளியில் இருந்தாலாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கும். புழல் சிறையில் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சுதந்திரமாக, ரொம்ப சந்தோஷமாக
ஹனிமூனுக்கு போன மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வருஷத்துக்கு அஞ்சலையை நாம் எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுருப்போம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, புழல் சிறையில் இருக்கக்கூடிய ஜெயிலர், சூப்ரண்டு, அப்புறம் இந்த வார்டன்கள், இவங்க எல்லாரும் இந்த அஞ்சலைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அஞ்சலைக்கிட்டேருந்து பணம் வாங்கிக்கிட்டு, லஞ்சம் வாங்கிக்கிட்டு, அஞ்சலை கேட்குறதையெல்லாம் அஞ்சலைக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அஞ்சலை புழல் சிறையில் இருக்கக்கூடிய சீஃப் வார்டன் முதல் கொண்டு, அதற்கு பிறகு ஜெயிலர், சூப்ரண்ட் எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிப்பா. அப்புறம் சிறையிலையும் சீனியாரிட்டி இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னா, கரெக்டாக ஒரு வருஷத்தில் புழல் சிறை ஒட்டு மொத்தமாக அஞ்சலையோட கட்டுப்பாட்டில் வந்துடும். இப்போ அஞ்சலை உள்ளே போயிருக்கிறதுனால ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள் புழல் சிறையில் உருவாகுவார்கள். ஏன் அப்படின்னா, அஞ்சலையோட ஏரியா வடசென்னை, புளியந்தோப்பு. தயவு செய்து அரசாங்கத்திடமும் காவல்துறையிடமும் நீதிமன்றத்திடமும் என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, பேசாமல் அந்த பொம்பளையை வெளியிலேயே விட்டுருங்க. என்னத்துக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாங்கள் சிறையில் அடைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சீன் போடுறீங்க? புழல் சிறையில் அந்த பொம்பளை இருக்கிறதும் ஒன்று தான், வெளியில் இருக்கிறதும் ஒன்று தாங்க. ஒட்டுமொத்த கஞ்சா வியாபாரிகளும் புழல் சிறையில் தனக்குன்னு ஒரு நெட்வொர்க்கு உருவாக்குறாங்க. குறிப்பாக அனாதை பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், வருமானம் இல்லாத பெண்கள், இவங்களையெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி தங்களுடைய தொழிலில் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. என்னால் ஒரு நல்ல நோக்கத்தோடு என்னுடைய சேனலில் அரசாங்கத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் சொல்ல முடியும். கேட்குறதும் கேட்காத உங்களோட விருப்பம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். புழல் சிறையில் அஞ்சலையோடு கைகோர்த்து ஜெயிலர், வார்டன், அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சூப்ரண்ட், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பட்டாங்க. அஞ்சலைக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. அஞ்சலைக்கிட்டேருந்து லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னா, அந்த அதிகாரிகள் மீது குற்ற வழக்கு பதிந்து அதே புழல் சிறையில் அந்த அதிகாரிகளை தயவுசெய்து அடைங்க. அப்போ தான் புழல் சிறை இனிமேலாவது சுத்தமாகும். அதிகாரிகளுக்கும் பயம் வரும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, குற்றவாளிகளை விட மிக மிக மோசமானவர்கள் புழல் சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சலையை திருச்சி சிறையில் அடைக்கலாம், அல்லது பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கலாம், அல்லது எந்த சிறை கைதியோடையும் மிங்கிள் ஆகாமல் ஒரு தனி சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.